வணக்கம் மகளே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, கொண்டக்கடலை உருளைக்கிழங்கையும் போட்டு வறுக்கலாங்க. வறுவல் பண்ணலாம். கொண்டக்கடலை வேக வச்சு நைட்டே வேக வச்சு ஊற போட்டு எடுத்து வச்சுருக்குங்க. ஊற போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குங்க. தக்காளி ஒன்று, நல்லா பெரிய தக்காளி ஒன்று, கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், சின்ன பொடி துண்டா. வாங்க, அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுடலாம். இந்த தக்காளி போட்டுடலாங்க. இது தகுந்த உப்பு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே உப்பு போட்டுடலாம். நம்ம இதில் மிளகாத்தூள் போட்டுடலாம். காரத்துக்கு தகுந்த நீங்கள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை போட்டுடலாம். கொண்டக்கடலையும் போட்டுடலாம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாங்க. தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேங்காய் வேணாலும் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பச்சை வாசம் போக நல்லா வறுப்பட்டோன்னா இப்போ இறக்கிடலாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம், வேகட்டும். சும்மா டேஸ்டியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மூடி வச்சிடலாம். இப்போ வறுத்தாச்சுங்க. கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கு வறுத்தாச்சுங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.